விரிவான செய்திகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். நாங்கள் முதலாக பார்க்க போகிற குமாரிக்கண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வீடியோ போயிட்டு வருவோம். இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரே இடத்துல ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் தான் இருந்துக்குது. பூமி அரைச்சி வந்ததுனால இந்தியா ஸ்ரீலங்காவோட சேர்ந்து பாகிஸ்தானை நோக்கி விரைவில் சென்றிருக்குது. இதுக்கான ஆதாரங்களை அவங்க காமிச்சிருக்காங்க. அத்தோடு அந்த இந்தியா ஸ்ரீலங்காவோடு சேர்ந்து பாகிஸ்தான் மோதும்போது எரிமலை உருவாகி அது பனிமலை உருவாக தொடங்கியது. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா மல்மஸ்கர் எல்லாமே எங்கே இருந்துக்கிறேன்டா அந்த இதோட அமெரிக்கா பக்கத்தில் தான் அவங்க இருந்துக்கிறாங்க. உலகத்தின் இடம் ஒரு மஸ்கார், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கான்னு பல நாடுகள் உடஞ்சிருக்குது. உடஞ்சி இப்படி போய் பாகிஸ்தானை மூடிக்குது. அங்கே ஆஸ்திரேலியா மஸ்கர் வேலையாக தனித்தீவாகவும் மாறிக்குது. நேரத்தில் அந்த நாடுகள் உருவாகுது. பாகிஸ்தான் நோக்கி போகிறதுக்கு முந்தைய மஸ்கர் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் போகணும். கழிச்ச பின்னால் தான் இந்தியா போய்க்குது. இதுக்கு முந்தி அங்கே இந்தியா போகிறதுக்கு முன்னாடி மஸ்காவும் ஆஸ்திரேலியாவும் அங்கே இருந்துக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தான்கிட்ட மோதும் போது அந்த நேரத்தில் குமாரிக்கண்டுன்னு சொல்லிட்டு அந்த கண்டம் இருந்திருந்தால் எப்படி பாகிஸ்தானில் போய் மோதிக்கும் அந்த இந்தியா. அப்போ குமாரிக்கண்டம் சின்னடையன்னு சொல்கிறாங்க, பெருசாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் இப்படி இருந்திருந்தால் இந்தியா இப்போ சீனாவோட பாகிஸ்தானோட மோதிக்க முடியாது. ஆல்ரெடி மோதினாச்சு. இப்போ மோதினத்தின்னு பார்ப்போம். மோதினத்துக்கு முந்தி இப்போ இந்தியா அங்கேருந்து ஆஸ்திரேலியாவோட அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவோட இல்லாட்டி அமெரிக்காவோட இருந்த இப்படி ஆகும்போது அந்த டைமில் அந்த நாட்டுக்கு குமாரிக்கண்டு பழைய பேராக இது இருந்திக்கலாம். அந்த டைமில் இந்தியாவில் ஒரு இதில் குமாரிக்கண்டு வெளிப்பட்டிக்கலாம். அது பிரிஞ்சு பாகிஸ்தான் பக்கம் போய் மோதும்போது நாடு 2 தான் பிரியுது. அந்த குமாரிக்கண்டுன்னு சொல்லிட்டு பேர் அந்த டைமில் இருந்திருந்தாலும் இப்போ போக போக ஒரு ஊரை பேர் நாடு பேர் மாறினால அப்படி சில மாற்றி வைப்பாங்க. அந்த கொடியை மாற்றுவாங்க. அது மாதிரி கண்டத்தை பேர் அவங்க மாற்றிருக்கலாம். இப்போ சில நாடுகள் பிரிஞ்சு போனனால அமெரிக்காவுக்கு வேறு பேர் வந்த மாதிரி இங்கே இதுக்கு இந்த இந்தியாவுக்கு இங்கே வேறு பேர் வந்துக்கும். அதனால் குமாரிக்கண்டுன்னு சொல்கிற பேர் மறைப்பட்டிக்கும். அது உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்டா. குமாரிக்கண்டு சொல்கிறதுக்கு நம்ம அமெரிக்காவில் போய் தேடினா தான் அதுக்கான எல்லா உண்மையும் கிடைக்கும். அல்லையா இந்தியா அங்கே போன பின்னாடி குமாரிக்கண்டம் சொல்கிற நாடு உருவாகிக்கலாம் என்று நான் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்